ஹாய், வெல்கம் பேக் டு அஷிகா vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து நம்மளுக்கு தெலுங்கு நியூ இயர் பண்டிகை இருக்குங்க. அதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருந்தோம், அது இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு எப்படி போச்சுன்றதையும், அதே மாதிரி தெலுங்கு நியூ இயர் வந்து அதனுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பத்தியும் வரலாறு பத்தியும் வந்து இந்த vlogல நான் சொல்றதா இருக்கேன். அதை நீங்க முழுசா பார்க்கணும்னா நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் வந்து நீங்க தட்டிட்டு பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு தான் வந்து தெலுங்கு நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து காலையில் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாமே அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே இட்டு நம்ம வந்து அன்னைக்கு நல்லா மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வாசல்லையும் வந்து ரங்கோலி கோலம்லாம் போடணும். அதனால கோலம் போட்டுட்டு இதை செய்ய முடியாதுன்றதுனால முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டேங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மஞ்சள்ல என்னென்ன போடுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் ஊற்றுவாங்க. தண்ணிக்கு பதிலாக பன்னீர் ஊற்றிட்டு அதில் நம்ம வீட்டில் ஜவாது இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் நான் போட்டு சந்தனமும் கலந்து தான் இந்த மஞ்சள்ல கலந்து தாங்க நான் வந்து இதெல்லாம் செய்வேன். இந்த மாதிரி நீங்க யார் செய்றீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க. இது வரைக்கும் செய்யாதவங்களா இருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமும் எல்லாமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நிலைவாசல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரங்கோலி கோலம் தாங்க போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது அந்த கோலத்துல எல்லாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு அதுக்கு கொஞ்சமா கலர் போட்டு அதுக்கு ஆஷிகாவும் வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க ஹெல்ப்பும் எடுத்துட்டு அன்னைக்கு வந்து ரங்கோலி கோலம் போட்டு சூப்பரா அன்னைக்கு டே வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி சைட் பை சைடா நம்ம இங்க கோலம் போற நேரத்துல காலையிலே வந்து ஏஞ்ச உடனே குளிச்சாச்சு. தலை குளிச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம். அதனால குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சன்ல முந்தா நாளே நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி வச்சதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதுக்காக நம்ம வந்து காலையிலே சாப்பாடு எல்லாமே அங்கே வச்சுட்டு ரைஸ் எல்லாம் அங்கே ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை போடுறதுக்கும் அந்த சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கும் வந்து கரெக்டாக இருந்தது. குக்கர்ல சாப்பாடு எல்லாமே வச்சு குக்கர்ல பருப்பு எல்லாம் போட்டிருந்தேன். வடைக்கு தேவையான பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டு இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான பச்சடி செஞ்சிருந்தேங்க. எப்பவுமே வந்து நார்மலா ஒரு பானகம் மாதிரி தான் செய்வேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து புதுசா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சடியும் வந்து செஞ்சிருந்தேன். இதுதான் வந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாங்க நான் செஞ்சிருந்தேன். எதையும் பார்த்துட்டுலாம் நான் செய்யல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பச்சடி எப்படி செய்யறதுன்றதையும் வந்து நான் இந்த பிளாக்ல எடுத்திருக்கேன். ஒரு சிலது வந்து ஃபுல் வீடியோவுமே எடுத்திருக்கேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றத. அது மாதிரி தான் வந்து மாவிலை தோரணம் அந்த மாதிரி நம்ம வந்து கட்டிட்டு வேப்பிலை பூ இது வந்து கம்பல்சரி வேப்பிலை பூ எல்லாம் போட்டு நம்ம வந்து அன்னைக்கு செய்யணுங்க. அது இல்லாம இந்த பச்சடியில வந்து வேப்பம்பூ கண்டிப்பா இருக்கணும். எல்லா 6 வகையான சுவைகளும் வந்து அதுல இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து இந்த 6 வகையான சுவையும் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சேர்த்துக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இருக்கணும்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் வந்து அதை உணர்த்துற விதமா தான் வந்து இந்த பச்சடி வகைகள் வந்து செய்யப்படுது. பானகமாகவும் பச்சடியாகவும் வந்து செய்யறாங்க இந்த தெலுங்கு நியூ இயர்ல. அந்த மாதிரி தான் வந்து நானும் செஞ்சு வச்சிருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் வந்து போலி செஞ்சிருந்தேன். எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம போலி செஞ்சிருந்தோம், வடை செஞ்சிருந்தோம், சாம்பார், பொரியல் இந்த மாதிரி செஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம வந்து அன்னைக்கு வந்து நம்ம மாவிளக்கும் வந்து போட்டிருந்தோம். நெய் விட்டு மாவிளக்கு போட்டிருந்தோம். மற்ற விளக்குங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெய் தீபம் தாங்க போட்டிருந்தோம்.
அன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இந்த vlogல கடைசியா வரும். இந்த மாதிரி நம்ம அழகா ரங்கோலி கோலம் போட்டிருந்தோங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்றத யாருக்காவது சொல்லணும்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்றத. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பச்சடி தாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சமா குவான்டிட்டி தான் எடுத்திருந்தேன். ஒரு மாங்கால வந்து ஒரு ஹாஃப் தான் எடுத்தேன். அந்த ஹாஃப்லயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தோல் எல்லாம் நீக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மாங்காவை வந்து போட்டு நல்லா அது குழைஞ்சி மிசிஞ்சு வர்ற வரைக்குமே நல்லா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவை நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிட்டு அது கரைஞ்சி நல்லா குறைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா வந்து அது ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த வேப்பம்பூ, வேப்ப இலை, பச்சை மிளகா, இது வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேன். கொஞ்சமா உப்பு இதெல்லாம் போட்டு இதை வந்து செஞ்சிருந்தேங்க. இது இல்லாம வந்து இன்னொரு வகை பச்சடியும் செஞ்சிருந்தேன். அதாவது பானகம் மாதிரி செய்வாங்க, அதுவும் செஞ்சிருந்தேன். மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுல வந்து வெல்லம் தூள் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமா உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே வேப்பம்பூ, வேப்ப இலை, இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த வெள்ளத்திலே வந்து கொஞ்சம் தண்ணியா விடும். அதனால வந்து நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஆனா வந்து புளியும் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. அதுல நான் புளியெல்லாம் ஊற்றல. அடுத்து வந்து சைட் பை சைடா இது முடிஞ்ச உடனே அடுத்து வடைக்கு என்னென்ன தேவையோ அது செஞ்சு நம்ம வடையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கோழி செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. கோழி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துதான் வந்து மா இலை தோரணம் அஸ்வின் எடுத்துட்டு வந்துடலாம். அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி நம்ம பூஜை ரூம்ல வந்து அழகா தோரணமா கட்டியிருப்போம். எப்பவுமே வெளியில கட்டுவோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து வீட்டிலே உள்ள கட்டியிருந்தோம் பூஜை ரூம்ல. அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப அழகா இந்த வாட்டி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம தெலுங்கு நியூ இயர் பத்தி பார்க்கலாங்களா? தெலுங்கு நியூ இயரோடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உகாதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுகா அப்படின்னு சொல்லி ஒரு வடமொழி சொல்லுல இருந்து தான் வந்து இந்த உகாதி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்குங்க. இந்த உகாதி வந்து யுகத்தை ஆரம்பிக்கிற விதமா தான் வந்து இந்த உகாதின்ற அந்த நல்ல நாள் வந்து திருநாளாக கொண்டாடப்பட்டு தெலுங்கு, கன்னடம், மகாராஷ்டிர மக்கள் இவங்கெல்லாம் வந்து கொண்டாட நாளாகவும், அந்த நாள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நாளாக துவங்குற நாளாக வந்து அன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருதுங்க, திருநாளாக. அதே மாதிரி இந்த புத்தாண்டு வந்து தெலுங்கு, கன்னட மக்கள் வந்து அதிகமா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிர மக்களும், சிந்தி மக்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த நாளை வந்து கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த உகாதி வந்து யாருக்காக கொண்டாடப்பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மன் அவருக்காக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறதா. அந்த பிரம்மன் வந்து சைத்திர மாதத்தின் முதல் நாள் தான் வந்து உகாதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மனுக்காக உலகத்தை படைத்தார். அந்த பிரம்மன் உலகத்தை படைத்தார்ன்றதுக்காக எதுல வந்து நம்ம இதை பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம புராணத்துல வந்து சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த பிரம்மனுக்கான நாளாகவும், பிரம்மன் அவருக்கான ஒரு பூஜைகள் செய்து வழிபட்டு வர உலகத்தை படைத்த அந்த பிரம்மனுக்காக வந்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருதுன்றத இதுல வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாள்ல என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, புதிய செயல், அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த துவங்க போறோம், அதாவது கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், புது வீட்டுக்கு போறோம், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், அதாவது ஒரு கிளாஸுக்கு போறோம், புதிய கிளாஸ், அதாவது ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி எடுக்க போறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கு மாற்றங்கள் ஏற்படுற விஷயமா நம்ம துவங்குற ஒரு நாளா இருக்கணும்னா அந்த நாள் வந்து இந்த நாளா வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செய்யும் போது அந்த வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு இந்த நாளை வந்து ரொம்ப இந்த நாளை வந்து வசந்த காலமாகவும் வந்து கொண்டாடப்பட்டு வராங்க. அதே மாதிரி இந்த
நாளுக்கு வந்து ரொம்பவே விசேஷமா செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பானகமும் பச்சடியும் தாங்க செய்யப்பட்டு வருது. அதாவது நிறைய பேருக்கு வந்து இது எல்லாமே செஞ்சு சாமிக்கு வழிபட முடியாது, என்ன கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரே ஒரு பச்சடி மட்டும் செஞ்சு வழிபட்டா கூட அவங்களுக்கு எல்லா விதமான முழு பலன்களும் கிடைக்குமாங்க. அதாவது இந்த ஒரு பச்சடி தான் வந்து இது மட்டும் செஞ்சு சாமிக்கு வழிபட்டாவே போதும்ன்ற இதுதான் வந்து இந்த தெலுங்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டு வருது. இதை வந்து எப்படிலாம் செய்யலான்றத நான் ஷார்ட்டா சுருக்கமா சொல்லிடுறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த 3 சுவையும் வந்து ஒரு பானமா அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டு வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு இல்லாம செய்யற பொருள் தான் இது நான் சொல்ல போறது. வெல்லம், புளி, ஏலக்காய், சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நீர் ஆகாரமா வந்து செய்யறாங்க. அந்த நீர் ஆகாரமா செய்யும் போது இது வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் வந்து தரக்கூடியதாக இருக்கிறதால இந்த பானத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றாங்களாம். அன்னைக்கு அந்த கடவுளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அது வந்து சாப்பிட்றதால இந்த நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து அடுப்புல வைக்காம நம்ம அப்படியே எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து சாப்பிட்றது தான். அதே மாதிரி உகாதி பச்சடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஒரு உகாதி பச்சடியும் வந்து செஞ்சு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே செஞ்சு நம்ம செய்வாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி செய்யறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து இன்பமும் வரும் துன்பமும் வரும் இல்லைங்களா, அதை உணர்த்துற விதமாக தான் வந்து இந்த பச்சடி வகைகள் வந்து செய்யப்பட்டு வருது. இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ போறோம்ன்றதுக்காக அதை உணர்த்துற விதமாக தான் வந்து இந்த உணவு முறையும் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்டு வருதுங்க. அதுக்காக தான் வந்து இந்த தெலுங்கு வருட பிறப்புல வந்து இந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த வச்சு நம்ம சாப்பிட்ற அந்த விஷயத்த வச்சு நம்ம உணர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க சின்ன பசங்களுக்கும் வந்து எல்லாத்தையுமே சொல்லி இந்த இதை வந்து கொடுக்கும்போது அந்த பசங்களுக்கும் வந்து புரிஞ்சு அதை வந்து கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சாப்பிடலனாலும் நம்ம சாப்பிட வைக்கணும். அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு நாங்களுமே செஞ்சிருந்தோம். சாப்பிட்டாங்க பசங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்வீட்டா நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா, அது அந்த மாதிரி தாங்க நம்ம வந்து கடைசியா இலை போட்டுட்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சிருந்த எல்லாத்தையுமே நம்ம இலையில வச்சு படைச்சு சாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி ரொம்பவே மன நிறைவாக தான் வந்து அன்னைக்கு வந்து இந்த பூஜை வந்து செஞ்சிருந்தாங்க. அவங்க வீட்டுல இல்லை, அதனால நானும் பசங்களும் தான் வந்து இந்த வழிபாட்டை எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னொருத்தவங்க வந்து இந்த விசேஷத்தை வந்து செய்கிறாங்க, அந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் தான். அந்த மராத்தியர்கள் வந்து இதே மாதிரி தான் மாலை தோரணம், காலையில குளிச்சுட்டு மாலை தோரணம், ரங்கோலி கோலம் இதெல்லாம் வந்து போட்டு இப்போ நம்ம செஞ்சிருக்கிற மாதிரியே வந்து அழகா செஞ்சு அவங்களும் வந்து அவங்க செய்யறது தான் வந்து இந்த போலி வந்து செய்வாங்களாம். அவங்க தான் வந்து இதை விசேஷமா செஞ்சு வந்து படைச்சு கும்பிடுவாங்களாம். இதெல்லாம் இங்க வந்து நம்ம ஆந்திரால அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சடி வகைலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை தான் வந்து முக்கியமா வந்து செஞ்சு அந்த சாமிக்கு படைப்பாங்களாம். இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு தெலுங்கு நியூ இயர் போச்சு. உங்களுக்கு இந்த சேனலை பார்க்குற தெலுங்கு சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி போச்சுன்றத வந்து நீங்க மறக்காம உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லலாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த தெலுங்கு நியூ இயர் பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே படைச்சிட்டு தீப தூப ஆராதனை காட்டி தேங்காய் எல்லாம் உடைச்சு அன்னைக்கு வந்து
அழகா வந்து அந்த நாள் போச்சுங்க. மதியமா சாப்பிட்டுட்டு நம்ம செஞ்சிருந்த பலகாரங்கள் வந்து கொடுத்துருந்த பலகாரம்னா பெருசா எதுவும் இல்லைங்க. அந்த வடையும் போலியும் அந்த பச்சடி இதுதான் வந்து நம்ம வந்து பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களும் வந்து நம்மளுக்கு தெலுங்கு ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் சொல்லி நம்மளுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நாள் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. அதே மாதிரி ஈவினிங்கும் நம்மளுக்கு கிச்சன் கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு அந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல